Hi friends, welcome. In today's class we are going to see about greetings. Greetings அப்படினா என்ன அப்படினா ஆக்சுவலா நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னா அவங்கள வரவேற்போம். அதாவது வரவேற்கிறது வாழ்த்து தெரிவிக்கிறது தான் greetings அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ greetings அப்படின்னா நம்மளோட அதை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மல் greetings, இன்னொன்று அடுத்தது இன்ஃபார்மல் greetings அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மல் greetings அப்படின்னா என்ன, அதாவது நம்ம வீட்டுக்கே ஒருத்தங்க வராங்க, இப்போ பெரியவங்க நம்ம சித்தி சித்தப்பா அந்த மாதிரி வராங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நம்ம மரியாதையோட வாங்கன்னு சொல்லுவோம். அவங்களோட பிள்ளைங்க வரும்போது அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம். ஸோ அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹை பாய் அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசுவோம். ஸோ அதுதான் ஃபார்மல் greetings அண்ட் இன்ஃபார்மல் greetings அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபார்மல் greetings அப்படிங்கிறது நம்மளோட எல்டர்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது. அது போக நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், இல்லை நம்மளோட வயசில் மூத்தவங்களை வெளியே எங்கேயாவது பார்ப்போம். ஸோ அவங்கள எல்லாருமே எப்படி க்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபார்மல் greetings அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம சும்மா நார்மல் இங்கிலீஷில் அவங்கள எப்படி க்ரீட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம மூணு விதமாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு டைம், நேரத்தை பொறுத்து அவங்களை க்ரீட் பண்ணுறது. இப்போ மார்னிங் பார்க்குறோம், ஒரு நம்மளோட ஆஃபீஸர் ஒருத்தங்க நம்ம மார்னிங் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க நம்ம என்ன சொல்லுவோம், குட் மார்னிங் சார்மோ, மதியானம் குட் ஆஃப்டர்நூன் சார், இல்லை ஆஃபீஸ் விட்டு போகும்போது குட் ஈவினிங் சார், தேங்க்யூ, அந்த மாதிரி சொல்கிறது தான் அக்கார்டிங் டு டைம், நேரத்தை பொறுத்து பேசுகிறது. அடுத்து when you depart, ஸோ வேலையை முடிச்சு போகும்போதோ இல்லை அந்த இடத்துல அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அந்த வேலை முடிஞ்சு நீங்கள் கிளம்பும் போதோ நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னா குட் டே டு யூ சார், தேங்க்யூ, உங்களுக்கு இந்த நாள் நல்லா நம்ம வேலை முடிச்சு கொடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக என்ன சொல்லுவோம், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ப்ளசன்ட் டே டு யூ சார், உங்களுக்கு நாள் நல்ல நாளாக இனிமையான நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. அடுத்தது while மீட்டிங், ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல டக்குன்னு நமக்கு தெரிஞ்சவங்களை பார்க்குறோம், அவங்க நமக்கு எல்டர், அவங்க நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியவங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளீஸ் டு மீட் யூ இல்லை கிளாட் டு மீட் யூ, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள பார்த்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் ஃபார்மல் க்ரீட்டிங்ஸில் சிம்பிளாக எப்படி சொல்லலாம், அவங்களை க்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்தது இன்ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ். இன்ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம சித்தப்பா பிள்ளைங்க அந்த மாதிரி, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட யங்காக இருக்கிறவங்கள நம்ம எப்படி க்ரீட் பண்ணுறோமோ அதுதான் இன்ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வெல்கமிங், அவங்களை பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், ஹை விராட், ஹவ் யூ டூ, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏ அனுஷ்கா, குட் டு சி, உன்னை பார்த்துல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அதே நம்ம தமிழில் பேசும்போது அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஏ மச்சான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா அப்படி நார்மலாக பேசுறது. அடுத்தது when you depart, அவங்கக்கிட்ட இருந்து டாட்டா சொல்கிறோம், அவங்ககிட்ட பாய் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை சீக்கிரம் பார்க்குறேன், see you soon சொல்லலாம், இல்லை catch you later, அதுக்கப்புறம் உடனே நீ போ, நான் வீட்டுக்கு மெசேஜ் பண்ணுறேன், அந்த மாதிரி நம்ம சொல்கிறது தான் என்ன சொல்லுவோம். அவங்ககிட்ட தேங்க்யூ அந்த மாதிரி நைஸ் டே டு யூன்னு சொல்ல வேண்டியதில்லை, சும்மா ஹை பைன்னு சொன்னால் போகும். ஸோ இதுதான் ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ்க்கும் இன்ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.